இறை மறுப்பு சிந்தனை இருக்கவங்க அவங்கள சொல்லிக்கிற வார்த்தை நான் ஒரு பகுத்தறிவாளி அப்படின்னு சொல்றாங்க. பகுத்தறிவு. அறிவு அப்படிங்கிறதே பகுத்து பார்த்து எது உண்மை எது பொய் ஐயம் மறவு இல்லாத ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்காக பயன்படுறதுதான். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஓகே, அப்புறம் என்ன அது பகுத்தறிவு? இந்த பட்டானா மாதிரி இல்லது. சரி, ஏதோ ஒண்ணு, அது இருக்கட்டும். இப்போ அறிவோட பயன் என்ன? இசையின் பயன் இறைவனை அடைதல் அப்படிங்கிற மாதிரி அறிவின் பயன் இறைவனை நோக்கி போறதுக்கான பாதைக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுதான். ஓகே, கற்றல் ஒழுக்கத்தை கொடுக்கும், ஒழுக்கம் அறிவை கொடுக்கும், அறிவு அன்பை கொடுக்கும், அன்பு அருளா மாறும். இதுதான் ஆர்டர். கற்றதினால் ஆய பயனின்கொள் வாளறிவான் நற்றார் தொழார் எனின். சோ அறிவோட பிரதானமே இறைவனை தொழலினா வேஸ்ட். இறைவனை போய் அடையறதுக்கு தான் அறிவே. ஓகே, அதுக்கு அந்த அறிவையே புடிச்சிட்டு இருக்க கூடாது. அறிவை அனுபவிச்சு அந்த அறிவை வச்சு படிப்படியா முன்னேறி இறைநிலை அந்த ஞான நிலை அடைஞ்சோன்னா அறிவையும் விட்டுறணும். ஓகேவா? ஞானத்தை அடைஞ்சிட்டோம், இறைவன் கிட்ட போயிட்டோம்னும் போது அறிவு நம்மளுக்கு தேவையில்லை. மாணிக்க வாசகர் சொல்ற மாதிரிதான், இந்த அறிவு கிட்ட இருந்தெல்லாம் எஸ்கேப் ஆயிதான் உங்ககிட்ட சேர்ந்தேன், எப்பா போதுண்டா சாமி அப்படின்னு சொன்னாருல, அந்த கான்செப்ட் தான். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்ப நம்மளுக்கு ஒரு செம்பு பாத்திரம் இருக்கு. புளி வச்சு அந்த செம்பு பாத்திரத்தை நம்ம விளக்குறோம். விளக்க பாத்திரம் நல்லா பளபளன்னு ஆகுது. பளபளன்னு ஆனதுக்கு அப்புறமா தண்ணி போட்டு கழுவிட்டு அந்த புளியை தூக்கி போட்டு இந்த பாத்திரத்தை வச்சுக்கிறோம். கரெக்டா? இல்ல இந்த புளிய வச்சுதான் இந்த பாத்திரத்தை இவ்வளவு நல்லா பளபளன்னு ஆக்கினேன், அதனால இந்த புளி தான் இதுக்கு காரணம்னு அந்த புளி அந்த பாத்திரத்திலேயே ஒட்டி வைக்கிறோமா? நம்ம கிடையாதுல்ல. வேலை முடிஞ்சோன்னா அதை தூக்கி போட்டுடுறோம்ல. அதேதான் அறிவை கொண்டு ஆண்டவனை உணர்ந்து அவன் திருவடி அடையும் போது அந்த அறிவும் தேவையில்லைன்னு விளக்கிடணும். சோ இனி பகுத்தறிவாளின்னு உங்ககிட்ட யாராச்சும் சொன்னாங்கன்னா இறை மறுப்புக்கும் பகுத்தறிவுக்கும் சம்பந்தம் இல்லைங்க அப்படின்னு தெளிவா அவங்க கிட்ட சொல்லுங்க. புரியுதா?